ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வாக்காளர் கணக்கீட்டு படிவம் குறித்து இந்திய தேர்தல் ஆணையம் அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழகம் முழுவதும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பட்டியல் பார்த்தா போயிட்டுருக்குங்க. கண்டிப்பாக ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எனுமரேஷன் ஃபார்மை கொடுத்துருப்பாங்க. எனுமரேஷன் ஃபார்ம் வராதவங்க சீக்கிரமாக பிஎல்ஓ கான்டாக்ட் பண்ணி எனுமரேஷன் ஃபார்மை வாங்கி அந்த இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ண பாருங்கள். ஃபில் பண்ணி சீக்கிரமாக கொடுங்க. கடைசி தேதி 4/12/2025. அதுக்குள்ளே இந்த எனுமரேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணால் மட்டும்தான் வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் நீடிக்குங்க. நீங்கள் சப்மிட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பெயரை நீக்கிடும் அப்படின்ற மாரி அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்திய தேர்தல் ஆணையம் பார்த்தா ஒரு சில அதிரடியான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அது என்ன, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது ப்ரெஸ் ரிலீஸில் உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. என்னமான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழகத்தில் எத்தனை பேர்லாம் ஒர்க் பண்ணிட்டு வராங்க, எத்தனை பேர் இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி 6.23 கோடி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் அந்த எனுமரேஷன் ஃபார்ம், அதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து என்ன முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, the elector who have received the enumeration form are requested to fill in their enumeration form and submit to the booth level officer. அதாவது ஸோ சம்மந்தப்பட்ட நபர்கள் உங்களுக்கு எனுமரேஷன் ஃபார்ம் வந்திருக்கு அப்படின்னா அதை சீக்கிரமாக ஃபில் பண்ணி பூத் லெவல் ஆஃபீஸர் பிஎல்ஓ கிட்ட கொடுங்க, அல்லது ஹெல்ப் டெஸ்க் இருக்கு பாருங்கள், சேவை மையம், அங்கே போயிட்டு கொடுங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது கடைசி தேதி வரைக்கும் வெயிட் பண்ணாத 4/12/2025 வரைக்கும் அன்னைக்கு போயிட்டு கொடுக்காத, முன்கூட்டியே கொடுங்க. ஏன்னா கடைசி தேதி அப்போ பார்த்தா நிறையா கூட்டங்கள் சேரும், அதனால் அந்த ஃபார்மை வாங்க முடியாத போகலாம், ஏதாச்சும் ப்ராப்ளம் ஏற்படலாம். அதனால் கடைசி தேதி வரைக்கும் வெயிட் பண்ணாத, முன்கூட்டியே எடுத்துகிட்டு போயிட்டு பிஎல்ஓ கிட்ட எனுமரேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, த நேம் ஆஃப் ஆல் த எலக்டர் ஹூ ஹாவ் ஃபில்ட் அண்ட் ரிட்டர்ன் த எனுமரேஷன் ஃபார்ம் வில் பி இன்க்ளூட் இன் த டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் எனுமரேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 9/12/2025 அன்னைக்கு வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடுவோம், அதில் கம்பல்சரி உங்கள் பெயர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனுமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 9/12/2025 அன்னைக்கு வரைவு வாக்காளர் பட்டியலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. The following important information are restricted for the benefit of the stockholder. அதாவது ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம், அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2002, 2005 அப்போ உங்களுடைய ப்ரீவியஸ் டீட்டெயில்ஸை கண்டுபிடிக்க முடியல, அல்லது உங்கள் பேரண்ட்ஸு ஃபாதர் மதராக இருக்கட்டும், கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் டாட்டராக இருக்கட்டும், அவங்களுக்கான இன்ஃபர்மேஷனை சரியாக கண்டுபிடிக்க முடியாத பட்சத்தில் ஸோ வெறும் அந்த ஃபஸ்ட்டு காலம் இருக்க பாருங்கள், அதை மட்டும் ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்படி கொடுத்தாலும் உங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் கண்டிப்பாக வரும். 9/12/2025 அன்று அதாவது 9ஆம் தேதி வாக்காளர் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 2002, 2005 லிஸ்ட்டு கண்டுபிடிக்க முடியல, தெரியலன்றவங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இதனால் உங்கள் பெயர் ரிமூவ் ஆகாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக நீங்கள் இன்னும் ஃபில் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க. 2002, 2005க்கான டீட்டெயில்ஸை அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அந்த காலம் ஃபில் பண்ணாத மேலே ஃபஸ்ட்டு பாக்ஸை மட்டும் உங்கள் டீட்டெயில்ஸை மட்டும் ஃபில் பண்ணி அப்படியே கொடுக்க பாருங்கள். இல்லை 2002க்கான டீட்டெயில்ஸ் தெரியும் அப்படின்றவங்க நீங்கள் ஃபில் பண்ணலாம். இல்லை என்னால் கண்டுபிடிக்க முடியல, ஃபில் பண்ண முடியல அப்படின்றவங்க அப்படியே பார்த்தா ஃபில் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால் பெயர் நீக்கம் பண்ண மாட்டோம் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இஃப் த எனுமரேஷன் ஃபார்ம் இஸ் நாட் சப்மிட்டட் பை த எலக்டர் பிஃபோர் 4/12/2025 த நேம் ஆஃப் த எலக்டர் வில் பி நாட் ஃபீச்சர் இன் த டிராஃப்ட் எலக்ட்ரல். அதாவது நீங்கள் எனுமரேஷன் ஃபார்மை கொடுக்காமல் விடுறீங்க, 4/12/2025க்குள்ளே எனுமரேஷன் ஃபார்மை கொடுக்கல அப்படின்னா உங்கள் வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கப்படும். ஸோ அந்த அன்னைக்கு டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட் வரும் பாருங்க, அன்னைக்கு உங்கள் பெயர் வராது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, those elector to whom enumeration form could not be distributed despite 3 hours visit will not feature in the. அதாவது ஸோ சம்மந்தப்பட்ட பிஎல்ஓ பார்த்தா வீடு தேடி எனுமரேஷன் ஃபார்மை கொடுக்க வந்திருப்பாங்க, 3 தடவை வந்திருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி 3 தடவை வந்தும் அந்த நபர் எனுமரேஷன் ஃபார்மை வாங்காமல் இருக்காங்க, அல்லது அந்த நபர் வீட்டில் இல்லாமல் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம் பெறாது அப்படின்ற மாதிரி ஸோ இந்த பார்த்தா அதிரடியாக தெரிவிச்சிருக்காங்க. எனுமரேஷன் ஃபார்ம் வாங்காதவங்க பெயரும் ஓட்டர் லிஸ்ட்டில் வராது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இஃப் த நேம் ஆஃப் த எலக்டர் டஸ் நாட் ஃபீச்சர் இன் த டிராஃப்ட் ரோல்
they can make use of their claim and objection period to add their name afresh by submitting form 6 along with the declaration form. ஓகே, ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தால் 9/12/2025 அன்னைக்கு ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் வரல, உங்கள் பெயரை நீக்கிட்டாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக, நீங்கள் எனிமரேஷன் ஃபார்மை கொடுக்காம விட்டீங்க, இல்லை எனிமரேஷன் ஃபார்மே இன்னும் வாங்காமல் இருக்கீங்க, ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் வரலை அப்படின்னா உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. அதாவது 9/12/2025 8/1/2026 வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. அந்த டைமுக்குள்ளே புதுசாக ஓட்டருக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஃபார்ம் 6 பயன்படுத்தி புதிய ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் வந்து பார்த்தா வித் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், அந்த டிக்ளரேஷன் ஃபார்மை சைன் பண்ணி புதிய ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டும் கண்டிப்பாக வரும், அதில் உங்கள் பெயர் வந்து வரும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ யாரும் பயப்பட வேண்டாங்க. ஒரு வேளை உங்கள் பெயரை நீக்கிட்டாலும் திரும்ப நீங்கள் ஃபார்ம் 6 கொடுத்து புதுசாக ஒரு ஓட்டர் ஐடிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். புதிய ஓட்டர் ஐடி நம்பர் ஜென்ரேட் ஆகும். ஸோ உங்களுக்கு இறுதி வாக்காளர் பட்டியல் அப்போ நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அப்போ வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் வந்துருங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்றதையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் தாங்க உங்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த நோட்டீஸ் ஃபேஸ் ஹியரிங் அண்ட் வெரிஃபிகேஷன், அதாவது 9/12/2025 31/1/2026 வரைக்கும் நோட்டீஸ் ஏதாச்சும் வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இஆர்ஓ தரப்புலேருந்து ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் உங்கள் வீட்டுக்கு வருது அப்படின்னா அதுக்குரிய டாக்குமெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதேமாரி ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் என்றைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 7/2/2026 அன்னைக்கு தான் உங்களுக்கு ஃபைனல் வாக்காளர் பட்டியலை வெளியிடுறாங்க. இந்த ஃபைனல் வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருந்தால் மட்டும்தாங்க உங்களால் வருகிற எலெக்ஷன் அப்போ ஓட்டு போட முடியும். பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இதுதான். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் ஓரளவுக்கு கிளியர் ஆகிருக்கும். எனிமரேஷன் கொடுப்பதற்கான கடைசி தேதி 4/12/2025. முன்கூட்டியே எனிமரேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணுங்கள். 2002-2025 டீட்டெயில்ஸ்க்கால தெரியலனாலும் பரவாயில்ல, ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் சப்மிட் பண்ணாமல் விடுறீங்க அப்படின்னா ஸோ 9/12/2025 அன்னைக்கு வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடுறாங்க. அப்போ உங்கள் பெயர் வராது. ஃபார்ம் எழுதி கொடுத்தவங்க உங்களுடைய பெயர் கண்டிப்பாக வந்துடும். வராதவங்களுக்கு 9/12/2025 முதல் புதுசாக ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். நீங்கள் புதுசாக ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதை அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 7/2/2026 ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டில் அப்போ உங்கள் நேம் வந்துருங்க. ஸோ அப்படி வந்துச்சுனாவே போதுமானது, நீங்கள் ஓட்டு போட்டுடலாம். இதுதான் உங்களுக்கு தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்க முக்கியமான அறிவிப்புகளுங்க. எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நியூஸ்லேயும் வந்து பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. கடைசி தேதி வரைக்கும் வெயிட் பண்ணாத, சீக்கிரமாக கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இது மூலமாக நிறையா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பயந்துட்டு இருப்பாங்க, பேர் நீக்கிட்டாங்க அப்படின்னா ஓட்டு போடுவேன், அந்த மாதிரி அதெல்லாம் கிடையாது. திரும்ப நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ ஃபார்ம் வரும்போது கண்டிப்பாக நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ஓட்டர் லிஸ்ட்டில் பெயர் சேர்க்கலாம், பெயர் நீக்கம் பண்ணலாம், மொபைல் நம்பர் மாற்றிக்கலாம், அட்ரஸ் மாற்றிக்கலாம், அதுலேயுமே நம்ம திரும்ப பண்ணிக்கலாம். ஒன்ஸ் டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் அதுக்கப்புறம் பண்ணிக்கோங்க. புதுசாக அப்ளை பண்ணுறது, கரெக்ஷன்ஸ் பண்ணுறது, தொகுதி மாற்றுறது எல்லாமே அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இறுதி வாக்காளர் பட்டியல் எல்லாமே கரெக்ஷன் ஆகி உங்களுக்கு தெளிவாக வந்துடும். ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு ஃபார்ம் எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம சேனலில் வீடியோ போடும். மறக்காமல் அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துருக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே அப்டேட்டாக வந்து சேரும்.